வெல்கம் டு டாடா ஐபிஎல் 2024. நம்ம ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் தமிழ். அதே மாதிரி வீடியோ மிடில் எண்டில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், டிப்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்போம். அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள். ஐபிஎல் மேட்ச் நம்பர் 24 வெனஸ்டே, டேட் 10 ஏப்ரல் 2024, டைம் 7:30 PM IST, சவாய் மன்சிங் ஸ்டேடியம், ஜெய்ப்பூர். இங்கே தான் இந்த மேட்ச் வந்து இன்னைக்கு நடக்குது. இந்த மேட்ச் யார் யாருக்கான பேட்டில்? ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சன் அண்ட் சுப்மன் கில் குஜராத் டைட்டன்ஸ், இவங்களுக்கான ஒரு பேட்டில். இந்த பேட் வந்து சேசிங் டீம் வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஸ்கோர் கார்டும் சொல்லுது. அட் த சேம் டைம் பிச் ரிப்போர்ட் வந்து நல்ல பேட்டிங்கான ஒரு பிச். டோட்டலாக வெனியூவில் ஒரு T20 ஸ்டாட்ஸ் படி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 20 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 30 தடவையும். அதுதான் சேசிங் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜான ஒரு ஸ்கோர் ஒரு 160. இதில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் 214க்கு 2 விக்கெட்டு ராஜஸ்தான் ராயல் அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 59 ஃபார் 10. லாஸ்ட் ஒரு 5 மேட்சாக ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 28 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 21 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ சேசிங் ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரபிள். சேசிங் தான் வந்து இந்த கிரவுண்டில் வந்து சவாய் மன்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் எடுத்திருக்காங்க. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்ப்போம். பிலோ 150 வந்து 16 தடவையும், 150லேருந்து 169 ஒரு 19 தடவையும், 170லேருந்து 189 ஒரு 11 தடவையும், அண்ட் அபவ் 190 ஒரு 9 தடவையும் இந்த T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் எது ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்குன்னா 150 to 169 தான் ரொம்ப டாமினன்ஸ். அதுக்கப்புறம் பிலோ 150 டாமினன்ஸ், அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸ், இது ஃபோர்த் பிளேஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கோர் கார்டு. லாஸ்ட் 4 மேட்சஸோடைய ஸ்கோர் கார்டு சம்மரி வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல் வான் த டாஸ் அண்ட் போலிங் ஃபர்ஸ்ட். ஸோ சேசிங் ப்ரிஃபரபிளான கிரவுண்டு. ராஜஸ்தான் ராயல் சஞ்சு சாம்சன் டாஸை வின் பண்ணிட்டாரு, போலிங் எடுத்துட்டார். ஸோ என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஆர்சிபி பேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் 183க்கு 3 20 ஓவரில். ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 3 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு ஒரு 2 விக்கெட்டும், டோட்டலாக ஸ்பின்னுக்கு விக்கெட்டில் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ராஜஸ்தான் ராயல் 189க்கு 4, ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணியிருக்காங்க, போல் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ராஜஸ்தான் ராயல் 4 விக்கெட் இழப்புக்கு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங், சேசிங் ப்ரிஃபரபிள். ரெண்டாவது என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஆர்சிபி வான் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்சிபி 171க்கு 5, ராஜஸ்தான் ராயல் 59க்கு ஆல் அவுட். இதுலேயும் வந்து ஃபாஸ்ட்டு ஸ்பின்னு ஆவரேஜாக விக்கெட் எடுத்திருக்காங்க. மூணாவதாக நடந்த மேட்ச் ஆர்ஆர் வான் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட். 193க்கு 4, 173க்கு 6. ஸோ எல்எஸ்ஜி வின் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்ஜி தோத்துருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நடந்தது டிசி வான் த டாஸ் போல் ஃபர்ஸ்ட். டிசி வந்து 173, ராஜஸ்தான் ராயல் 185, டிசி 173. ஸோ இதில் செகண்ட் பேட்டிங் பண்ணவங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க வின்னு. இந்த இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க வின்னு. இந்த இதில் ஆர்சிபி வான் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட். இதுலேயும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க வின்னு. இதில் மட்டும்தான் செகண்ட் பேட்டிங் பண்ணவங்க வின்னு. 8 விக்கெட்டில் 4 மேட்ச் ஆர்ஆர் 1ம் ஜிடி 4ம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிடி வின் பண்ணது எல்லாமே ஹர்திக் பாண்டியா தலைமையில் வின் பண்ணியிருக்காங்க. குஜராத் டைட்டனுடைய பாசிபிள் பிளேயிங் 11 விர்த்திமின் ஷாகா, இல்லைனா எஸ் ஷரத், பி ஷரத், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஸ்பென்சர் ஜான்சன், கேன் வில்லியம்சன், விஜய் சங்கர், ராகுல் டவாட்டியா, ரஷித் கான், நூர் அகமது, தர்ஷன் அல்கண்டே, உமேஷ் யாதவ். இம்பாக்ட் பிளேயர் மோகித் சர்மா. நம்ம டீட்டெயிலாக யார் யார் எந்தெந்த பிளேயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்ப்போம். ஜிடி பிளேயருடைய ஸ்டேட்டஸ் லீடிங் பெர்ஃபார்மர் இன் டாடா ஐபிஎல். இதில் ஜிடியோடைய டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது சாய் சுதர்ஷன். இவர் வந்து பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. 5 மேட்ச் விளையாடி இருக்காரு, 191 ரன்கள் அடிச்சிருக்காரு. சாய் சுதர்ஷன் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர், ஒரு ட்ரீம் டீமில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பிளேயர் ஃப்ரம் ஜிடி சைடு. சுப்மன் கில் ஒரு பேட்டர், ஒரு ஓப்பன் பண்ணுறாரு இன்னிங்ஸை. 5 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 183 ரன்கள் எடுத்திருக்காரு, ப்ளஸ் கேப்டன் நாக்ஸ். ராகுல் டெவாட்டியா பேட்டிங்.
5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 81 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆர்டர் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அடுத்தது மோகேஷ் சர்மா, இம்பாக்ட் பிளேயர், ஜிடியோடைய போலர், டெத் ஓவர், 5 மேட்சஸ் 7 விக்கெட்ஸ். நெக்ஸ்ட் உமேஷ் யாதவ். உமேஷ் யாதவ் 5 மேட்ச் விளையாடிருக்காரு, 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதில் இன்னைக்கு நம்ம ரிஸ்க்ன்றதை விட சுப்மன் கில் இந்த கிரவுண்டில் ஒரு 100 அடிக்கணும் அப்படின்னு ஒரு டீம் கிரியேட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த கிரவுண்டில் வந்து 2 பேர் 100 அடிச்சிருக்காங்க. அது வீடியோவோட மிடில் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி சுப்மன் கில் இந்த டீம்ல இருந்து கேப்டனா ஒரு 2 டீம் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது ரிஸ்கியா இருந்தாலும் கேப்டனா வச்சு நம்ம ரிஸ்க் எடுத்தா தான் நம்ம ஜிஎல் வின் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட்ல சுப்மன் கில் ஒரு கேப்டனா நான் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது ஒரு பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு பிச். நெக்ஸ்ட் சுப்மன் கில். சுப்மன் கில்லோட 8 விக்கெட் ரெக்கார்டு 12 மேட்ச் 372 ரன் 37 ஆவரேஜ். வெனியூல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நாட் பிளேட். ரீசெண்டாக 19, 89 நாட் அவுட், 36, 8, 31. அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர். ஒரு 110 ரன் அடிச்சிருக்காரு, 52 ரன்னு, 30+ ரன்ஸ் வந்து நிறைய வரும் அவர்கிட்ட இருந்து. 89 நாட் அவுட்டு. ஸோ இந்த மேட்ச் ஒரு செஞ்சுரியில் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சாய் சுதர்ஷன், இவங்க 2 பேர் தான் லீடிங் ரன் ஸ்கோரர் இன் குஜராத். சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும். இந்த சாய் சுதர்ஷனுடைய 8 விக்கெட்டு, ஒரு மேட்ச் 20 ரன் 20 ஆவரேஜ். அண்ட் வெனியூவில் விளையாடல. அண்ட் ரீசெண்டாக 31, 33, 45, 37, 45. இவரும் வந்து நம்ம இன்னைக்கு கிரவுண்டில் வந்து இவருடைய ரன் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். ஒரு 50+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வித்திமன் சாகா. 8 விக்கெட்ல 14 ஆவரேஜ், 15 மேட்ச் 157 ரன்கள். அண்ட் வெனியூல 4 மேட்ச் 58 ரன் 29 ஆவரேஜ். ரீசெண்டாக வந்து 11, 25, 21, 19. இவர் இல்லைன்னா அந்த ஷரத், இந்த 2 பிளேயர்ல யாராவது ஒருத்தர் வந்து விளையாடுவாங்க. ஸோ லைன் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேயர் விஜய் சங்கர். விஜய் சங்கர் 8 விக்கெட்ல 7 மேட்ச் 125 ரன்கள் 20 ஆவரேஜ். வெனியூல 2 மேட்சஸ் 11 ரன்ஸ் 5 ஆவரேஜ். இவருடைய ஆர்டர் ரொம்ப டவுன்ல இருக்கு. ரீசெண்டாக 17, 8, 14 நாட் அவுட், 12. ஸோ பெரிய ரன் அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. லாஸ்ட்டாக நடந்த ஒரு 10 மேட்ச்ல ஒரே மேட்ச் மட்டும்தான் 30+ தாண்டி இருக்காரு. ஸோ இவர் வந்து ரிஸ்கி பிளேயர் தான் இவர். இந்த டீம்ல வந்து நிறைய இம்பாக்ட் பிளேயரை மாத்துறாங்க. அஸ்மத்துல்லா, உமர் சாய், கேன் வில்லியம்சன். அதுக்கப்புறம் 8 விக்கெட், ஒரு மேட்ச் 0 ரன்ஸ். வெனியூவில் விளையாடல. ரீசெண்டாக நடந்த எல்லா மேட்சுமே ஆவரேஜான ஒரு விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு அஸ்மத்துல்லா, உமர் சாய். கேன் வில்லியம்சன் 8 விக்கெட்ல 8 மேட்ச் 217 ரன்கள் 43 ஆவரேஜ். வெனியூவில் 2 மேட்ச் 76 ரன் 38 ஆவரேஜ். ரீசெண்டாக 1 ரன் 26, 44 நாட் அவுட். ஸோ இவர் வந்து ஒரு ரிஸ்கி பிளேயர் தான் கேன் வில்லியம்சன். அடுத்ததான் ரஷீத் கான் இந்த வருஷம் இன்னும் ஃபார்முக்கு வரல. 8 விக்கெட்ல 13 மேட்ச் 34 ரன் 11 ஆவரேஜ். வெனியூவில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்ல 18 ரன் அடிச்சிருக்காரு, 18 ஆவரேஜ், 5 விக்கெட். ஸோ வெனியூவில் நல்ல ட்ராக் வச்சிருக்காரு. ஸோ அந்த கான்செப்ட்ல இவர் வந்து மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம். ரீசெண்டாக 1, 2 விக்கெட், 0, 1, 4, 3 விக்கெட்ஸ். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயர். ராகுல் டெவாட்டியா, இவர் 89 ரன் அடிச்சிருந்தாரு இந்த ஜிடி 2024 ஐபிஎல்ல. ஸோ ஒரு நல்ல பிளேயர் தான். 2 மேட்ச் 1 ரன் 0 விக்கெட். அண்ட் வெனியூவில் 1 மேட்ச் 0 விக்கெட்ஸ். ஸோ ஒரு மேட்ச் வச்சுலாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக அந்த மேட்ச்சில் 30, 23, 62, 22, 59, ஒரு விக்கெட். ஒரு கணிசமான ஒரு பிளேயர். நூர் அகமது 8 விக்கெட்ல 2 மேட்ச் 3 விக்கெட். வெனியூவில் 1 மேட்ச் 2 விக்கெட். அண்ட் ரீசெண்டாகவே எல்லா மேட்சும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். இவரும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக நம்ம ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உமேஷ் யாதவ். இவர் வந்து லீடிங் ரன் ஸ்கோரர் இன் குஜராத்தில் இருக்காரு. ஸோ இவரையும் மைண்ட் செட் பண்ணி நம்ம வந்து டீம் கிரியேட் பண்ணலாம். 8 விக்கெட்ல 13 மேட்ச் 10 விக்கெட். வெனியூவில் 4 மேட்ச் 4 விக்கெட். ரீசெண்டாக 2, 1, 1. ஸோ ஆவரேஜான நல்ல ஒரு விக்கெட்டாவது கம்பல்சரி எடுக்கிறாரு. ஸோ இவரையும் வந்து நம்ம மஸ்ட் பிக் ஆப்ஷன்ஸில் வச்சுப்போம். தர்ஷன் அல்கண்டே 8 விக்கெட்ல விளையாடல, வெனியூவில் விளையாடல. ஆனால் ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 23 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல பிளேயர். மோகேஷ் சர்மா இந்த இம்பாக்ட் பிளேயர், லீடிங் ரன் ஸ்கோர், விக்கெட் டேக்கர்ஸ். 9 மேட்ச் 8 விக்கெட். 8 விக்கெட்ல வெனியூவில் 6 மேட்ச் 1 விக்கெட். அண்ட் ரீசெண்டாக 1, 3, 1. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுப்மன் கில் போத் இன்னிங்ஸ். சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் பேட்டிங், வித்திமன் சாகா ஃபர்ஸ்ட் பேட்டிங், விஜய் சங்கர் போத், டேவிட் மில்லர் செகண்ட் பேட்டிங், கேன் வில்லியம்சன் ஃபர்ஸ்ட் பேட்டிங், அஸ்மத்துல்லா, உமர் சாய் செகண்ட் போலிங்ல நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அஸ்மத்துல்லா, உமர் சாய். ரஷீத் கான் போத் இன்னிங்ஸ். உமேஷ் யாதவ் ஃபர்ஸ்ட் போலிங்.
Sai Kishore both innings, Nalkande both innings, Mukesh Sharma both, and Noor Agamal second bowling, and Rahul Tewatia both innings. இதுதான் குஜராத் டைட்டனுடைய இன்னிங்ஸ் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஆவரேஜ் நல்லா இருக்கக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ் உடைய பிளேயர்ஸ். குஜராத் டைட்டன்ல பவர் பிளேல போடக்கூடிய பிளேயர்ஸ் உமேஷ் யாதவ், அஸ்மத்துல்லா ஓமர் சாய், ரஷீத் கான். அடுத்தது டெத் ஓவரில் போடக்கூடியவங்க ஸ்பென்சர் ஜான்சன். இவர் வந்து பவர் பிளேலையும் சில நேரம் போடுவார். ஸோ தர்ஷன் நல்கண்டே அண்ட் ரஷீத் கான். ரஷீத் கான் பவர் பிளேல ஸ்பின்னுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்ற பட்சத்தில் ஒரு ஓவர் 2 ஓவர் வந்து ரஷீத் கானை தள்ளுவாங்க. மினிமம் ஒரு ஓவர் தள்ளுவாங்க. விர்த்திமின் சாகா போல்டு கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு, சகால் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு, ஆவேஷ் கான் கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு விர்த்திமின் சாகா. கில் வந்து ஆவேஷ் கான் அண்ட் சகால் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு, போல்டு கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு சுமன் கில். சாய் சுதர்ஷன் சகால் அண்ட் அஸ்வின் கிட்ட ஒவ்வொரு தடவை அவுட் ஆயிருக்காரு. கேன் வில்லியம்சன் போல்ட் சகால் அண்ட் ஆவேஷ் கான் கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. டேவிட் மில்லர் சகால் 3 தடவையும், அஸ்வின் அண்ட் ஆவேஷ் கான் அண்ட் சந்தீப் சர்மா 2 விக்கெட், ஒவ்வொருத்தருடையும் 2 விக்கெட் விட்டுருக்காரு டேவிட் மில்லர். இதுதான் பிளேயர் பேட்டில். அடுத்தது ராஜஸ்தான் ராயலுடைய பாசிபிள் பிளேயிங் 11. SSV ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், சிம்ரன் நெட்மயர், டேவிட் ஜூரல், ஆவேஷ் கான், ரவிச்சந்திரன் அஸ்வின், என் பர்கர், ட்ரென் போல்ட், ஒய் சகால். ராஜஸ்தான் ராயலுடைய டாடா IPL 2024 லீடிங் பெர்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ரியான் பராக். ஒரு பேட்ஸ்மேனா 4 மேட்ச் விளையாடி 185 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சஞ்சு சாம்சன். ஒரு பேட்டரா 4 மேட்ச் விளையாடி 178 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்தது ஜாஸ் பட்லர். இவர் லாஸ்ட் மேட்ச் ஒரு 100 அடிச்சதுனால 4 மேட்ச்ல 135 ரன்கள் அடிச்சிருக்காரு. யுஸ்வேந்திர சகால் 4 மேட்ச் விளையாடி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டாப் இன்னிங்ஸ் லீடிங் விக்கெட் டேக்கர். அண்ட் என் பர்கர், இவரும் 4 மேட்ச் விளையாடி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 5 பிளேயர், அதில் ஒரு 5 பிளேயர் ஜிடியில். ஸோ இந்த 10 பிளேயரை வச்சு 10 பிளேயரில் ஒரு 8 பிளேயர், ஒரு 7 பிளேயர் நீங்கள் எடுத்துன்னு ஒரு 3 பிளேயர் வந்து ஷஃபிள் பண்ணி டீம் கிரியேட் பண்ணாவே நமக்கு நல்ல ரேங்கிங் வரும். SSV ஜெய்ஸ்வால் 8 விக்கெட்ல 4 மேட்ச் 40 ரன் 10 ஆவரேஜ். வெனியூவில் 8 மேட்ச் 199 ரன் 24 ஆவரேஜ். ஸோ இன்னைக்கு மேட்ச்ல அங்கே வந்து சுப்மன் கில், இங்கே வந்து SSV ஜெய்ஸ்வால், இந்த 2 பிளேயரை வந்து ஒரு செஞ்சுரி இல்லைனா ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது நான் என்னோட டீமில் வந்து கேப்டனாக ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் SSV ஜெய்ஸ்வால் 2 டீம் கேப்டனும், சுப்மன் கில் 2 டீம் கேப்டனும் ட்ரை பண்ண போகிறேன். இவரோட ரீசெண்ட் வந்து பெருசாக எதுவுமே இல்லை இந்த IPL 2024. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரணும் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஜாஸ் பட்லர் 8 விக்கெட்ல 5 மேட்ச் 190 ரன் 38 ஆவரேஜ். அண்ட் வெனியூவில் 18 மேட்ச் 726 ரன் 40 ஆவரேஜ். வெனியூவில் 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 100 ரன் அடிச்சிருக்காரு ஜோஸ் பட்லர். இதே கிரவுண்டில் தான் இவர் ஜெய்ஸ்வால் டக் அவுட்டும் ஆயிருக்காரு. ஸோ டக் அவுட் ஆயிட்டாருன்றதுக்காக அவர் ஆட மாட்டாருன்றதை விட அவர் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர். ஸோ இந்த மேட்ச் அவரை ட்ரை பண்ண. இவர் லாஸ்ட் மேட்ச் ஒரு 100 அடிச்சிருக்காரு, நாட் அவுட். இதே கிரவுண்ட்ல விராட் கோலி ஒரு 100 அடிச்சிருக்காரு, சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல 100 அடிச்சிருக்காரு. சஞ்சு சாம்சன் 68 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து பேட்டிங்க்கு நல்ல ஃபேவரான பிச். அதெல்லாம் நம்ம ஸ்கோர் கார்டில் டீட்டெயிலாக பார்ப்போம், யார் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் 8 விக்கெட்ல 5 மேட்ச் 162 ரன் 32 ஆவரேஜ். வெனியூவில் வந்து 37 ஆவரேஜ். ஸோ வெனியூ 37 ஆவரேஜ், இவர் 40 ஆவரேஜ். ஸோ இந்த 2 பிளேயருமே வெனியூவில் சூப்பரான ஆவரேஜஸ் வச்சிருக்காங்க. ரீசெண்டாக வந்து 69 ரன். ஸோ இந்த கிரவுண்டில் 69 ரன் இவர் அடிச்சிருக்காரு. இவர் 100 ரன் அடிச்சிருக்காரு. இவர் 0ல அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சிம்ரன் நெட்மயர். 5 மேட்ச் 107 ரன்கள் 26 ஆவரேஜ். வெனியூவில் 15 ஆவரேஜ். ஸோ ரீசெண்டாக அவருக்கு பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டவுனில் வர்றதுனால அவர் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அவர் வந்தாருன்னா ஒரு 2 ஓவர் 3 ஓவர் தான் மிச்சம் இருக்குது. அந்த மாதிரி டைமில் தான் உள்ளே வராரு. ஸோ அவரால் பெரிய ரன்னும் கன்வெர்ட் பண்ண முடியல. மேக்ஸிமம் எல்லா மேட்சும் நாட் அவுட்டில் இருப்பார். டேவிட் ஜூரல் 8 விக்கெட்ல 2 மேட்ச் 26 ரன் 13 ஆவரேஜ். வெனியூவில் வந்து 7 மேட்ச் 86 ரன் 17 ஆவரேஜ். ஸோ இவராலையும் பெரிய ஸ்கோர் கன்வெர்ட் பண்ண முடியல, ஏன்னா இவருடைய பேட்டிங் ஆர்டர் ரொம்ப லோவில் இருக்குது. ரோமன் பவல் இம்பேக்ட் பிளேயர். இவர் 8 விக்கெட்ல 1 மேட்ச் 20 ரன் 20 ஆவரேஜ். வெனியூவில் விளையாடல. ரீசெண்டாக வந்து 2, 12, 30, 28 அடிச்சிருக்காரு. அடுத்தது ரியான் பராக்
8 விக்கெட்ல 5 மேட்ச் 46 ரன் 11 ஆவரேஜ் 1 விக்கெட். வெனியூல 42 ஆவரேஜ் அண்ட் ரீசெண்டா 4, 54, 84, 43. ஸோ இவரும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். ரவிச்சந்திரன் அஸ்வின் 8 விக்கெட்ல 5 மேட்ச் 28 ரன் 7 ஆவரேஜ். வெனியூல 13 ரன் 13 மேட்ச் 35 ரன் 11 ஆவரேஜ் 10 விக்கெட். ஸோ 13 மேட்ச் 10 விக்கெட் அண்ட் 0 விக்கெட் 16, 0 விக்கெட் 29 + 0 விக்கெட் 1 விக்கெட். ஸோ 50-50 ஆப்ஷன்ஸும் நம்ம அஸ்வினை பயன்படுத்தலாம். 50-50ல நம்ம ட்ரை பண்ணலாம். சந்தீப் சர்மா ஒரு இம்பாக்ட் பிளேயர், 3 மேட்ச் 2 விக்கெட், நல்ல டெத் ஓவர் போடக்கூடிய ஒரு பிளேயர். இவர் லைன் சப்போர்ட்ல இருந்தாருன்னா இவரை பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் 8 விக்கெட்ல 4 மேட்ச் 3 விக்கெட், 6 மேட்ச் 4 விக்கெட். வெனியூல ரீசெண்டா 0-3, 0-2. யுஸ்வேந்திர சகால் லீடிங் விக்கெட் டேக்கர், 5 மேட்ச் 4 விக்கெட், 10 மேட்ச் 12 விக்கெட். வெனியூல இவரோட ட்ராக் சூப்பரா இருக்கு. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணலாம். ரீசெண்டா 2, 3, 2, 1. ஆவேஷ் கான் 8 விக்கெட்ல விளையாடல. வெனியூல 3 மேட்ச் 4 விக்கெட். இவரும் ஒரு நல்ல பெர்ஃபார்மரா இருக்காரு. ரீசெண்டா 1 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட். ராஜஸ்தான் ராயல் ட்ரெண்ட் போல்ட், என் பர்கர், ரவிச்சந்திரன் அஸ்வின். பவர் பிளே ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸ் வந்து ஆவேஷ் கான், ட்ரெண்ட் போல்ட், என் பர்கர். மிடில் வந்து ஒய் சகால். ஜெய்ஸ்வால் ரஷீத் கான் கிட்டையும் நல்கண்டே கிட்டையும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. பட்லர் வந்து ரஷீத் கான் கிட்ட 3 தடவையும், மோகித் சர்மா கிட்ட 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ மோகித் சர்மா உள்ள வந்தாருன்னா பட்லரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மீதி பிளேயர்லாம் ட்ரை பண்ணுங்க. SSC ஜெய்ஸ்வாலை கேப்டனா ட்ரை பண்ணுங்க. சஞ்சய் சாம்சன் வந்து உமேஷ் யாதவ் கிட்ட ஒரு 3 தடவையும், உமேஷ் யாதவ் பவர் பிளேல போடுறாரு. என் அகமது, சாய் கிஷோர் அண்ட் விஜய் சங்கர் கிட்ட ஒவ்வொரு தடவையும் அவுட் ஆயிருக்காரு. எட்மயர் ரஷீத் கான் கிட்ட 5 தடவை அவுட் ஆயிருக்காரு. ரியன் பராக் ரஷீத் கான் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. இதுதான் ராஜஸ்தான் ராயலுடைய பிளேயர் பேட்டில். லீடிங் ரன் ஸ்கோரர் இதுதான் மெயின் திங். இந்த 2024ல 72 பாலுக்கு இந்த வெனியூல விராட் கோலி 113 ரன்கள். அதே மாதிரி 2019ல அஜிங்கியா ரஹானே 105 ரன்கள். இதே 2024 லாஸ்ட் மேட்ச்ல 58 பாலுக்கு 100 ரன்கள். 2012ல 98 ரன் அஜிங்கியா ரஹானே. ஸோ இந்த கான்செப்ட்ல இதுல அடிச்ச எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நாட் ஏ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல சுப்மன் கில் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஒரு ரிஸ்கியா வந்து SSC ஜெய்ஸ்வாலை நம்ம ட்ரை பண்ணலாம், கேப்டனா ட்ரை பண்ணலாம். இங்க இருக்கிற இந்த கோலி, பட்லர் எல்லாமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது ஆல்ரெடி பட்லர், ஜெய்ஸ்வால், இங்க வந்து கில்லு, சாய் சுதர்ஷன். ஸோ இந்த 4 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் இந்த மாதிரி ஸ்கோர் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஏன்னா 2 மேட்சா தொடர்ந்து 200 ஒவ்வொரு டீம்ல இருந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அடிக்கும் போது அந்த மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்போ இந்த ஓப்பனர்ஸ் வந்து அடிக்கிறாங்கன்னா இப்போ பிச்சு எப்படிப்பட்ட பிச்சா இருக்கும். ஸோ ஓப்பன் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவரான ஒரு பிச்சா இது இருக்கு. ஸோ இதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ராஜஸ்தான் ராயல்ஸோடைய பேட்டிங் வைஸ் பார்ப்போம். ஜாஸ் பட்லர் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 38 ரன் ஆவரேஜ், செகண்ட் பேட் பண்ணும்போது 29 ரன் ஆவரேஜ். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ப்ரிஃபரபிளா, செகண்ட் பேட்டிங் ப்ரிஃபரபிளா நீங்களே முடிவு பண்ணுங்க. ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 31 ஆவரேஜ். சஞ்சீவ் சாம்சன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 29 ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ்ல 23 ஆவரேஜ். ரியான் பராக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 16, செகண்ட் இன்னிங்ஸ்ல 14. பட் ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அதுதான் மெயின் திங். பாஸ்ட் ஒரு 4-5 வருஷமா விளையாடல. ஸோ அதனால ஆவரேஜ் கம்மியா இருக்கு. எட்மயர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா 18, செகண்ட் பேட்டிங்னா 22 ஆவரேஜ். ஜூரல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து 13 ஆவரேஜ். ஓம் ரசாய் செகண்ட் போலிங்ல நல்லா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அஸ்வின் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 103 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 66 விக்கெட்டும். ஸோ அஸ்வினை எப்படி பிக் பண்ணலாம்? தூபே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 0 ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 ரன் ஆவரேஜ். சகால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 80 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 106 விக்கெட்டும். ஸோ சகாலை எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பிக் பண்ணலாம்? ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட்ல 48, செகண்ட்ல 47. இவர் போத்ல இருப்பாரு. ஆவேஷ் கான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 66 விக்கெட்டும், செகண்ட் போல் பண்ணும்போது 103 விக்கெட்டும். என் பர்கர் ஃபர்ஸ்ட் இதுல 6 விக்கெட்டும், செகண்ட் இதுல விக்கெட்டே எடுக்கல. ஸோ நியூ பிளேயர்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா, செகண்ட் பேட்டிங்கா ப்ரிஃபரபிளா, செகண்ட் போலிங், ஃபர்ஸ்ட் போலிங் ப்ரிஃபரபிளா அப்படிங்கிறத நம்ம மைண்ட் செட் பண்ணி நம்ம டீமாக கிரியேட் பண்ணணும். பாயிண்ட் டேபிள் பார்ப்போம். பாயிண்ட் டேபிள்ல வந்து குஜராத் 7வது இடத்துல இருக்காங்க. RR டாப்ல இருக்காங்க. ஸோ எல்லா மேட்சஸுமே வின் பண்ணியிருக்காங்க. வின்னு.
இந்த குஜராத் வந்து லாஸ் வின் லாஸ் 5 மேட்ச் விளையாடி 2 தான் வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்ச் ஆடி 4 வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் கார்டு பார்ப்போம். சவாய் மன்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர் மார்ச் 24. இந்த இடத்துல இந்த 3:30 மணிக்கு டே மேட்ச் நடந்திருக்கு. இந்த டே மேட்ச்ல யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ ராஜஸ்தான் ராயல் 193க்கு 4 சேஸ் பண்ண டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 173க்கு 6. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இதில் ஜெய்ஸ்வால் 24 ரன்ஸ், ஜாஸ் பட்லர் 11 ரன். இது டே மேட்ச். சஞ்சீவ் சாம்சன் 82 ரன், ரியான் பராக். ஸோ சஞ்சீவ் சாம்சனும் ரியான் பராகும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க எல்லாமே இந்த ஜூரல் 20 ரன் நாட் அவுட், ஜெய்ஸ்வால் 24 ரன்கள். இங்கே வந்து மோஷின் கான், நவீன் உல்லாக், பிஷ்னாய் மொத்தமே 4 விக்கெட் தான் விட்டுருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இதில் விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நவீன் உல்லாக் 2 விக்கெட்டும், மோஷின் கான் 1 விக்கெட்டும், ரவி பிஷ்னாய் 1 விக்கெட்டும், டோட்டலாக 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பாருங்க, KL ராகுல் 58 ரன்கள். அதோட இங்கே வந்து தீபக் கூடா 26 ரன், நிக்கோலஸ் பூரன் 64 ரன். ஸோ மீது யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. சந்தீப் சர்மா, என் பர்கர், யுசேந்திர செகால், ட்ரெண்ட் போல்ட் அதுதான் இங்கே இருக்கும். ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட்டும், மீதி எல்லாருமே ஒவ்வொரு விக்கெட் எக்ஸப்ட் ஆவேஷ் கானை தவிர மீதி எல்லாருமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு. இதில் ராஜஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேட்ச் ராஜஸ்தான் ராயல் 185 அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 173 5. மொத்தமாக ஓவரால் ஒரு 10 விக்கெட் விழுந்திருக்காங்க. ஜெய்ஸ்வால் 5 ரன், முகேஷ் குமார், ஜாஸ் பட்லர் 11 ரன், சஞ்சீவ் சாம்சன் 15 ரன், ரியான் பராக் 84, ரவிச்சந்திரன் அஸ்வின் 29, டேவிட் ஜூரல் எட்மயர். ஸோ டேவிட் ஜூரல் ஆவரேஜாக ஒரு 20+ ரன் அடிக்கிறாரு. 2 மேட்சாக நம்ம பார்த்துருக்கோம். 2 மேட்சாக 20 அடிக்கிறார். இதில் கன்சிஸ்டண்டாக விளையாடின பிளேயர் வந்து ரியான் பராக். இவங்கெல்லாம் ஷஃபிள் பண்ணி ஆடுறாங்க. இதில் கலீல் அகமது எல்லாருமே இங்கே 1 விக்கெட். கலீல் அகமது, முகேஷ் குமார், ஆண்ட்ரிக் நார்ஜா, அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் எல்லாருமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுதான் இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்ல வர்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய பேட்டிங். இதில் டேவிட் வார்னர் 49 ரன், மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். இதில் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறது என் பர்கர் லீடிங் விக்கெட் டேக்கர், யுசேந்திர செகால் லீடிங் விக்கெட் டேக்கர், ஆவேஷ் கான் 1 விக்கெட். ஸோ இந்த 2 பிளேயர் எடுத்திருந்தாவே நமக்கு வந்து லீடிங் விக்கெட் டேக்கரில் உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்த ஸ்கோர் கார்டு பாருங்க. இதுதான் வந்து மெயின் திங். இந்த மெயின் திங்ல ஜாஸ் பட்லர் 100 அடிச்சிருக்காரு, சஞ்சீவ் சாம்சன் 69 அடிச்சிருக்காரு. 2 பிளேயர் வந்து மேட்சை முடிச்சிட்டாங்க. மேட்சை முடிச்சு 189க்கு 4. அதே மாதிரி ராயல் சேலஞ்சர் பெங்களூர் 183. இதில் வந்து விக்கெட் டாப்லி, யஷ் தயால், முகமது சிராஜ் 3 பேர் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த 2 பிளேயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான மேட்ச்சில் எஸ்எஸ்எல் ஜெய்ஸ்வாலை நம்ம எதிர்பார்க்கலாம். இதே இதில் விராட் கோஹ்லி ஒரு 113 ரன்கள், ஃபேப் டு பிளஸிஸ் 44 ரன்கள். ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கு. இந்த இடத்துல இந்த 3 பிளேயருமே பெர்ஃபார்ம் பண்ணவில்லை. இந்த 2 பிளேயர் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இவங்களே வந்து 100, 140, 120 ரன் கிட்ட இந்த 2 பிளேயர் அடிச்சிட்டாங்க. மீதி எல்லாம் சேர்ந்து தான் ஒரு 183. அதே இந்த இதில் பாருங்க, இந்த 2 பிளேயரே சேர்த்து ஒரு 169 அடிச்சிட்டாங்க. அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு 20-30 ரன்னு தான் வந்து இந்த 2 ரன்னு 11 ரன்னு இந்த மாதிரி அடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 பிளேயர் தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும் பேட்டிங்கில். பட்லர், சாம்சன், இங்கே வந்து விராட் கோலி, டூப்ளசிஸ், இவ்வளோதான் 4 பிளேயர் வந்து பேட்டிங்கில் வரணும். இங்கே வந்து என் பர்கர் 1 விக்கெட்டும், யுசேந்திர செகால் 2 விக்கெட்டும். ஸோ யுசேந்திர செகால் கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுக்கிறாரு. அதே மாதிரி பர்கர் அப்படிங்கிறவர் கன்சிஸ்டண்டாக எடுக்கிறாரு. மீது எல்லாருமே ஷஃபிள் தான். ட்ரெண்ட் போல்ட், அஸ்வின், ஆவேஷ் கான் ஒரு டீமில் போடலாம், இன்னொரு டீமில் வந்து ட்ரெண்ட் போல்டில் போடலாம், இன்னொரு டீமில் வந்து அஸ்வினை போடலாம். இப்படி தான் வந்து ஸ்கோர் கார்டு வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ட்ரம்ப் கார்டு பிளேயர்ஸ். நூர் அகமது, மோஹித் சர்மா, ட்ரெண்ட் போல்ட், ரியான் பராக். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிள் ஜெய்ஸ்வால், கில், அப்புறம் பட்லர், அதுக்கப்புறம் ரஷீத் கான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.